Hi, this is Balaji. Now we're going to see the inductance of composite conductor. அதாவது காம்போசிட் கண்டக்டர்னா பண்டல் கண்டக்டர்ல எப்படி இண்டக்டன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு பார்க்க போறோம். ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து டிரான்ஸ்போஸ் லைன்ல இண்டக்டன்ஸ் இருக்கும்னு பார்த்தோம். அது வந்து பாத்தீங்கன்னா L ஈக்குவல் டு 0.2 நேச்சுரல் லாக் ஆஃப் GMT பை டிஎஸ்ன்றது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் கண்டக்டர்ல இருக்க இண்டக்டன்ஸ் வேல்யூக்கு வந்து இப்படி கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இண்டக்டன்ஸ் இஸ் காம்போசிட் கண்டக்டர்னா பண்டல் கண்டக்டர். அது இன் திஸ் எவாலுவேஷன் ஆஃப் இண்டக்டன்ஸ் solid round conductor were considered. However, in practical transmission line, standard conductors are used. Also, for reason of economy, most ESP lines are constructed with bundle conductors. In this section, an expression is found in the inductance of composite conductors. The result can be used in evaluating GMR of the standard and bundle conductor. It is also useful for finding the evaluation of GMR and GMD in parallel circuit. So next one is your this is your bundle conductor. In bundle conductor on the X phase, Y phase. X என்றது பாத்தீங்கன்னா phase wire and Y என்ற neutral wire. இப்போ வந்து பாத்தீங்கன்னா X phaseல வந்து பாத்தீங்கன்னா X line conductorல வந்து n number of strands இருக்கு. Y ல வந்து m number of strands இருக்கு. Consider single line consists of two composite conductors X and Y as shown in figure. The current X is I reference to the page into the page and the return current in the Y. அது Xல வந்து current outgoing means Yல வந்து incoming. அதாவது I Xல வந்து I current Yல வந்து minus I current. Consider X consists of n ideal strands of subconductor each of radius Rx. ஒரு ஸ்டாண்டும் அந்த ரேடியஸ் Rx எடுத்துக்கிறோம். அது Y conductor வந்து m identical strand of subconductor each of Ry ன்னு எடுத்துக்கிறோம். The current is assumed to be equally divided among the subconductor. Current வந்து எல்லா கண்டக்டர் சப் டிவைட் ஆகுறதுனால the current per strand வந்து I by n for X phase-க்கும் I by m for Y phase-க்கும் எடுத்துக்கிறோம். So similarly we can for Y result of following expression for the flux linkage of conductor A. Conductor A means first phase-ல இருக்கிற A ஸ்டாண்டுக்கு மட்டும் இப்போ வந்து என்ன ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹேவ் this is our flux linkage in A stand. That is already we derived know that 2 into 10 to the power minus 7 1 by n into natural log 1 by Rx dash into natural log 1 by dA plus natural log 1 by dAc plus up to natural log 1 by an. அதாவது n கண்டக்டர் இருக்கிறதுனால ஸ்டாண்ட் இருக்கிறதுனால A ஃபேஸில் X ஃபேஸில் we have A வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் வந்து பார்த்தீங்கன்னா we have 1 by Rx dash வரும். அது இதில் வந்து எக்ஸ்டர்னல் டிஸ்டன்ஸ் வந்து டிக்கும் ஏக்கும் பிக்கும் ஏக்கும் சிக்கும் அப் டு A to n டிஸ்டன்ஸ். சிமிலர்லி அடுத்த ஃபேஸில் Y ஃபேஸில் we have m கண்டக்டர், அதெல்லாம் 1 மைனஸ் போட்டு கரண்ட் அது மைனஸில் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் வரும். I by m இந்த நேச்சுரல் லாக் ஆஃப் 1 by dA dash dA டேஷ்ன்றது ஏக்கும் ஏ டேஷுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஓகே, அது வரும். இது சிம்பிளை பண்ணீங்கன்னா we get this lambda a equal to 2 into 10 to the power minus 7 I into I natural log of root of n n root of dA dash dAb dash dac dash up to dAm dash divided by n root of Rx dash Rab DAB DAc up to DAm. இண்டக்டன்ஸ் ஆஃப் சப்கண்டக்டர் வந்து இண்டக்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்கண்டக்டருக்கும் லாம்டா ஏ டிவைட் பை ஐஎன். ஓகே, திஸ் ஆர் சப்கண்டக்டர். இதான் வந்து இண்டக்டன்ஸ். இது சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த லாம்டா ஏ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வில் கெட் திஸ். ஸோ இப்போ வந்து ஜென்ரல் ஃபார்முலா, இப்போ திஸ் இஸ் ஃபார் ஜென்ரல் ஃபார்முலா n கண்டக்டர்ஸ் இருந்தால் LAN. இந்த LAல இருந்து we can derive LN equal to lambda n divided by I by n. தட் இஸ் இதில் வந்து ஏக்கு பதிலாக n சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்டிட் பண்ணால் வில் கெட் திஸ். இது வந்து ஒரு ஸ்டாண்டுக்கு இப்போ ஆவரேஜ் ஒரு
ஆவரேஜா எவ்வளோ இண்டக்டன்ஸ் இருக்கும் ஒரு சப்கண்டக்டர்ல அப்படின்னு பார்த்தேன்னா வி ஆவரேஜ் எல் ஆவரேஜ் ஈக்குவல் டு எல்ஏ எல்பி எல்ஏ பிளஸ் எல்பி பிளஸ் எல்சி பிளஸ் எல்என் டிவைட் பை என். அப்புறம் வந்து இங்க வந்து சின்ஸ் ஆல் கண்டக்டர்ஸ் ஆர் எக்ஸ் எலக்ட்ரிக்கலி பேரலல் இண்டக்டன்ஸ் எக்ஸ் எக்ஸ் இண்டக்டன்ஸ் வந்து எல் ஆவரேஜ் டிவைட் பை என் போட்டிங்கன்னா வில் கெட் த எக்ஸ்ல எவ்வளோ இண்டக்டன்ஸ் இருக்குன்னு கிடச்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எல்எக்ஸ்ல ஒரு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்டி டிவைட் பை ஜிஎம்ஆர். அந்த ப்ரீவியஸ் ஃபார்முலா வந்து ஜிஎம்டி ஜிஎம்ஆர் எழுதிருக்கோம். ஜிஎம்டின்றது mn root of dA dash dB dash dm வரைக்கும் வரும். இது வந்து ஜிஎம்டி. ஜிஎம்டி டிஸ்டன்ஸ் வச்சு போடுறது. ஜிஎம்ஆர் எக்ஸ் கண்டக்டர். எக்ஸ் மீன்ஸ் எக்ஸ் கண்டக்டர் மட்டும் யூஸ் பண்ணுறது. எக்ஸ் கண்டக்டர்ல என் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது வரும். ஸோ வில் கெட் டிஏஏன்றது டிபிபின்றது டிஎன்ஏன்றதுலாம் ஆர்எக்ஸ் டேஷ். ஓகே, ஆர்எக்ஸ் டேஷ். ஓகே, GMD is nth root of product of nth distance between n strand of the conductor X and m strand of the conductor Y. GMRX is the n square root of products of n square term consisting of R dash even every strand time distance from each strand to all other strand within the group of X. The inductance of conductor Y is also similarly obtained and geometric mean radius will be different. Geometric mean distance however the same. அதாவது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் கண்டக்டரில் என் ஸ்டாண்ட் பண்டில் கண்டக்டர் இருந்துச்சுன்னா அந்த இண்டக்டன்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ் ஈக்குவல் டு -7 இன் நேச்சுரல் லாக் ஆஃப் ஜிஎம்டி டபுள் ஜிஎம்ஆர் எக்ஸ். எக்ஸ்ன்றது எக்ஸ் ஸ்பேஸில் மட்டும் யூஸ் பண்ணுறது ஹென்ரி பர் மீட்டர். ஓகே, திஸ் ஆர் எக்ஸ் ஃபேஸ். அதுமாதிரி ஒய் ஃபேஸ்க்கும் அதே தான் வரும். ஒன்லி ஜிஎம்ஆர் மட்டும் மாறும். ஜிஎம்டி சேம் தான். அந்த ஜிஎம்ஆர் வந்து ஜிஎம்ஆர் ஒய்ன்னு எடுத்துப்பாங்க. ஜிஎம்டி வந்து இதில் என்ன வருதோ அதே வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம். See you on next video. Okay, thank you.